ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அப்ப நம்மளோட பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி மனுஷனால் அது கூடாததுதான், ஆனால் தேவனால் அது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பாருங்க, தாவீது 10:7 அழகா சொல்கிறார். அன்று சந்திய மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூட்டி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்று சந்தி மதியான வேலை என்னாலுமே கர்த்தருக்கு நம்ம துதிகளை செலுத்தும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரிடத்துல நம்ம முறையீட்டை நம்ம செலுத்தும் போது, கர்த்தர் நம்மளை கூக்குரலை கேட்டு நமக்கு செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறார். நம்ம உண்மையாய் அவரை கூப்பிடும் போது நமக்கு சமயமா இருக்கிற தேவனா இருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில அன்பான தேவன் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? நம்ம பாடலாம் பாடுவோம், தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று. ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம சொன்னோம், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. மோசே கோலை நீட்டின போது செங்கடல் 2ஆக பிறந்து வழியில் திறந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவச்சனமே கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? இன்று கால வேளையில் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். இதுதான் தலைப்பு. ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். ஏக சிந்தை என்பது ஒரு மனமா இருக்குது. ஒன்னஸ், ஒன் மைண்டட். ஹல்லேலூயா. நமக்கு உலக காரியங்களை குறித்த கவலைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உலக காரியங்களை குறித்த வேதனைகள் இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அதுதான் ஏக சிந்தை என்பதுக்கான அர்த்தமாகும். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சுடுதண்ணியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சுடுதண்ணியில ஒரு முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரெண்டுமே வேகும், நல்லா ரெண்டுமே சூடாகும். ஆனா உருளைக்கிழங்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆயிடும். ஆனா முட்டையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிறத விட ஹார்ட் ஆயிடும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுதான் பார்க்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க கூடாது. அந்த சூழ்நிலையை தாண்டி நம்முடைய சுவாபங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல சூழ்நிலைகள் கடினமாக தான் தோன்றும். உலகத்தில் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் கஷ்டமாக தான் தோன்றும். நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா காரியங்களும் நமக்கு கஷ்டமாக தான் தோன்றும். இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காதது போலதான் தோன்றும். ஆனால் உலக சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில பார்க்க கூடாது, சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்க கூடாது. நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்காம அந்த தேவனுடைய அந்த ஐக்கியத்தை நம்ம பார்க்கும் போது, நம்ம ஒரே ஏக சிந்தையா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து போதும் பாருங்க, இயேசு சீஷர்களோட கூட கப்பர்நகூம் என்ற ஊரில் பிரவேசிக்கும் போது ஒரு நூற்றுக்கு அதிபதியான ஒரு மனுஷன், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு யார் கர்த்தரிடத்துல வந்து முறையிடுறா அப்படின்னா, ஒரு வேலைக்காரன் அல்ல, ஒரு எஜமானன் வந்து கர்த்தரிடத்துல வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய வேலைக்காரனுக்காக, அவரோடு கூட இருக்கிற அவருக்காக பணிவிடை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்காக அந்த எஜமானன் வந்து கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம் என்றால், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும்படியாக, என்னுடைய வேலைக்காரனுடைய கஷ்டம் நீங்கும்படியாக நீ சொல்லும், அப்போது அவன் பலன் அடைவான், நீர் இந்த நேரத்தில் சொல்லும் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே பாருங்க, அந்த விண்ணப்பத்தை கேட்ட மாத்திரத்துல நான் வரப்பா என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, அந்த எஜமானனுடைய அந்த ஏக மனது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்போதே என்னுடைய வேலைக்காரன் சிஸ்டமாவான் என்று அந்த விசுவாசத்துக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது பாத்தீங்கன்னா, அவர் வார்த்தை சொன்னாலே போதும், அது சொஸ்தமாகும் என்ற விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு வந்த வீட்டுல என்ன நடக்கும் என்று நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். இயேசு வந்த வீட்டுல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள இருப்பார், ஆனால் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவச்சனம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த எஜமானன் சொல்லுகிறார், ஆண்டவர் நீ ஒரு வார்த்தை சொல்லு, நீங்க எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்தது அல்ல, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, எனக்காக வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் காட்டில நீர் பெரியவரா இருக்குது, உங்களுடைய வார்த்தையினால சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதுதான் ஏக சிந்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏக சிந்தை உள்ளவரா இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது தான் ஏக சிந்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இடத்துல அவன் தன்னைத்தானே மகிமைப்படுத்தவில்லை, அவன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ளவில்லை, அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்காக, தேவனை நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவரே அந்த எஜமானனை குறித்து சாட்சி சொல்லுகிற இயேசு சொல்லுகிற சாட்சி எவ்வளவு பயங்கரமான சாட்சியா இருக்குது பாருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும், இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லவே இல்லை. ஆண்டவருடைய சொந்த ஜனமாக தான் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய சொந்த இடமாக தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவரோடு கூட செல்கிற அந்த சீஷர்களுக்கு அப்பேற்பட்ட விசுவாசம் இல்லை. அது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, நான் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும் என்று அந்த விசுவாசிக்கிறானே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்ம ஜெப வேளையில, பாடல் வேளையில கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்டோம். அவருடைய வார்த்தை சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலை இல்லாத வேலையில் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், கடன் பிரச்சனை இருக்கு, கடன்ல நீங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? வீடு கட்ட முடியாதவர்கள் வீடு கட்டுவீங்க. கர்த்தர் அதெல்லாம் சொல்றாரு, இது மனுஷரால் கூடாததுதான் மகனே, உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சார்ந்து, உன்னுடைய சுய பலத்தின் மேல் நீ இன்னும் நிலைத்துக் கொண்டு இருப்ப, ஆனால் இது நடக்காது. ஆனால் நீ தேவனை நம்புறா,
நீ தேவனை விசுவாசித்தா அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு பலரும் எப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் படிச்சுட்டேன், நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட குடும்ப சூழ்நிலை மாறிடும். ஆனால் தேவ மனுஷர்களை நீங்க சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், உங்களை சுய புத்தி மேல் சாராமல் ஏக சிந்தைகள் இருங்கள். ஹல்லேலூயா. ஏக சிந்தை என்பது ஒன்று கர்த்தருக்குள்ள ஒரு ஐக்கியப்படுதல். பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியும் எப்படி ஒன்றா இருந்தார்களோ, ஏக மனதுடையா இருந்தார்களோ, அப்படி நாமும் இயேசுவோடு கூட ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒன்றா இருப்பதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்றால் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மார்த்தாள் பார்த்தீங்க அப்படின்னா பற்பல வேலையின் நிமித்தம் இயேசு அந்த இடத்துல வந்திருக்கிறார். இயேசு வீட்டுக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறமும் மார்த்தாள் பார்த்தீங்கன்னா பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு அனுதினமும் கர்த்தரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? மரியாதை வந்து என்னை மட்டும் தனியா வேலை செய்ய விட்டுட்டாலே, நான் மட்டும் இந்த வேலையை செய்கிறேனே, இது குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவையே கேள்வி கேட்கிறார். ஆனால் மரியாதை தன்னை விட்டு எழுப்படாத நல்ல பங்கை தெரிந்துகள். அவள் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டதுனால இயேசுவிடத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாறிவிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு யார் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவால என்ன கூடும், இயேசுவால என்ன செய்ய முடியும், இயேசுவால எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம பாடல் வேலையில பாஸ்டர் சொன்னாங்க, அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், ஆனால் இயேசுவால் கூடாதது ஒண்ணுதான். அவரால் பொய் சொல்ல முடியாது, அவரால் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் அவர் பரிசுத்தரா இருக்கிறார், பரிசுத்த ஆவி அவரோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்மளாலையும் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இயேசுவை போல நம்ம ரூபமுடையவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதனால் ஆதியாகமத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, மனுஷனை அவருடைய சாயலின்படியே அவர் சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷனை ஏதோ ஒரு குரங்குல இருந்து வரல, ஏதோ ஒரு விலங்குல இருந்து மனுஷன் வரல, ஆனால் மனுஷன் அவருடைய சாயலின்படியாக. இன்றைக்கு பலரும் சொன்னாங்க, நீங்க இயேசுவை வணங்குறீங்களே, இயேசு சொல்லுறீங்களே, இயேசுக்கு ரூபம் இருக்கிறதா, இயேசுக்கு சிலை இருக்கிறதா என்று சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நம்ம வணங்குற தேவனுக்கு சிலையும் இல்லை, ரூபமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளுடைய சாயல் தான் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிங்க? நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமோ அவருடைய சாயலின்படிதான் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்வாரானால், கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்வாரானால், இயேசு நம்முடைய இருதயத்திற்குள்ள வருவாரானால் நம்மளால செய்யக்கூடாத அதிசயம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும் என்பார். நம்ம செபிக்கும் போது நம்ம மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சொன்னமே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறது. கர்த்தரோடு உறவாடுகிற உறவை நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஏக சிந்தை என்பது ஒரே மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஆறுதலும் நற்சீரும் நம்ம பெற வேண்டும் என்றால், சந்தோஷமும் அடைய வேண்டும் என்றால்
அதுக்கு நடுவில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள், ஒரே மனதுடையவர்களா இருங்கள். இது தேவனால் நடக்குமா? தேவன் வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாரு, மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் கூடும் என்ற வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்ம இது நடக்குமா, இது நடக்காதா, இந்த காரியம் இது நடக்குமா, இது நடக்காதா என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த யோசனையை கர்த்தர் இருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த யோசனை கர்த்தருக்கு முறுமுறுப்பா இருக்கும். அந்த உலக சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்னேன், முட்டையும் உருளைக்கிழங்கு நம்ம ஒரே சுடுதண்ணில நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த முட்டை பாத்தீங்கன்னா கல்லா மாறிவிடும். ஆனா அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பொட்டேட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா அது சாஃப்டா ஆயிடும். ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு அந்த சுடுதண்ணில வேகுதோ அந்த அளவுக்கு அது சாஃப்டா ஆயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம காரியங்களை நம்ம இருந்தாலும் அதோட தன்மையை அது மாற்றிக்கொள்ளவே இல்லை. அந்த சுடுதண்ணி பட 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 அது இன்னும் மெதுவாக அந்த சாஃப்ட்னஸ் கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உலகத்துல இருந்தாலும் உலக சூழ்நிலைகள் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நமக்கு விரோதமாக காணப்பட்டாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற நிலைப்பாட்டை நம்ம மாற்றிக்கொள்ளவே கூடாது. நம்மளுடைய அந்த விசுவாசத்தை நம்ம குறைத்துக் கொள்ளவே கூடாது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்துல சொல்லியிருக்கிற வார்த்தை, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அவர் வேற யாருக்கும் சொல்லல, வேற யாரும் சொல்லல, கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் என்றால், எப்பத்தா என்று சொன்னார், அவர் செவிட்டு ஊமை பேசினான் என்று சொல்லுவார். எப்பத்தா ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அந்த எஜமானுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வார்த்தையை நடப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் அந்த எஜமானனை போல இருக்க வேண்டும். இஸ்ரவேலிலே காணப்படாத விசுவாசம் நமக்குள்ள காணப்பட்டால் ஒழிய நம்மளால அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவோட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு இயேசுவை நம்புங்க. உலக மனுஷர்களை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷனை நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பிரியமா இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரர்களே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஏக சிந்தையா இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். நம்ம சபைக்கு வர்றதில்லை, ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் தேவ ஜனமே, நம்ம கடைசியாக கர்த்தர் நம்மளை எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம எப்படி கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் எப்படி மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம்ம ஜெபிக்கிறோமா, இல்ல கர்த்தரை விசுவாசிக்கிறோமா, இல்ல கர்த்தரை நம்ம முழுமையா ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் உண்மையாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உறுதியாய் பற்றிக்கூடிய மனதுடைய அவரை நம்பியிருக்கிறவர்கள் அவரை பூர்ண சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஏதோ நம்மளை கொண்டு வந்துட்டு நம்மளை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, நம்மை பூர்ண சமாதானத்தை அளிப்பதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய அனாதி சித்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் chosen generation. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் இருக்கும். நம்ம எல்லாரையும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீக ஆசாரியராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். திரும்ப விசுவாசிங்க. நம்ம எல்லாரும் சூசன் ஜெனரேஷனா இருந்திருக்கிறார். நான் ஏன் சூசன் ஜெனரேஷன் என்று சொல்றேன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய மூதாதையர்களோ இயேசுவை அறிந்து கொள்ளல, அவர் உண்மையான தேவனை வணங்கல. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில உட்கார்ந்து ஆண்டவரை வணங்குகிறோம் என்றால் அதுதான் அநாதி தீர்மானம். திருப்பி விசுவாசிங்க. அதுதான் கர்த்தருடைய ஏக சிந்தை, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அதுதான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஏக சிந்தையா இருக்குது. கர்த்தர் நம்ம ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு நம்மை தெரிந்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஏக சிந்தையாய் ஆண்டவரை நம்ம துதிப்போம் ஆனால், ஆண்டவரிடத்தில் நம்ம முறையிடுவோம் ஆனால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். போதும். இங்க பாருங்க, பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்ற ஒரு கூடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். பாருங்க, அந்த பர்திமேயு என்ற மகன் அவன் பிறந்தது முதலே அவனுக்கு பார்வை அடையாமல் இயேசு அவன் வழியால் வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்துல இயேசுவை கூப்பிட தொடங்கினார். இரண்டாவது காரியம், நம்ம முதலாவது சொன்ன இயேசுவை ஏக சிந்தை உள்ளவராய் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்ன இரண்டாவது காரியம், கர்த்தரை கூப்பிட தொடங்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை அவன் முன்னர் இயேசு அந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்த இடத்துல முன்ன பின்ன இயேசு அங்க போயிருக்காரா என்று தெரியல, இல்ல இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறாரா தெரியல. ஆனால் இயேசு ஒருவர் அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல இயேசுவை அவன் கூப்பிட தொடங்கினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவால இது முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவால நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசுவால நம்ம கடல் பிரச்சனையை மாற்ற முடியும். இயேசுவால நம்முடைய வீட்டை கட்ட முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் இயேசுவை கூப்பிடாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை கூப்பிட தொடங்குங்க. இன்றைக்கு இந்த நாளில் நான் சொல்லுறேன், இயேசுவை நீங்க கூப்பிட தொடங்க மாத்திரத்துல விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏக சிந்தையாய் இருந்து இயேசுவை கூப்பிட தொடங்குங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பர்திமேயுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அந்த பர்திமேயுடைய வாழ்க்கையில அவனுடைய ஒரே நோக்கம், ஏக சிந்தை என்னவா இருந்ததுன்னா, இன்றைக்கு நான் எப்படியாவது விடுதலை பெற்றுக்கொண்டு தீர வேண்டும். நான் எப்படியாவது இந்த சூழ்நிலை நான் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஏக சிந்தையா இருந்தது. அதை அவன் முற்றிலுமாக அவன் பயன்படுத்தினான். இயேசு இதுதான் சான்ஸ், அல்லது இயேசு வருகிறார், இதுதான் சான்ஸ்ன்றதை அவன் புரிந்து கொண்டான். அவன் இயேசுவை கூப்பிட தொடங்கினான். பாருங்க, அந்த வழி அருகிலே இயேசுவை கூப்பிட தொடங்கும் போது சீஷர்களாம் அவனை தடுத்தார்கள். உலகம் உங்களை தடுக்கும். தேவ ஜனமே, சபைக்கு வருகிறார், சபைக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது உலகம் உங்களை தடுக்கும். உலக வேலைகள் உங்களை தடுக்கும். இல்ல உலக நண்பர்கள், உலக உலகத்தில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை தடுப்பார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். ஆனால் இயேசுவை கூப்பிட தொடங்குங்க. ஹல்லேலூயா. இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அந்த பர்திமேயு என்ற குருடன், அவன் பிறந்தது முதல் குருடனா இருந்த மனுஷன், இயேசுவால இந்த கூடும், இயேசு கிட்ட நம்ம சொல்லிட்டா போதும் அற்புதம் நடக்கும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இயேசுவை அறிந்து கொண்டதுனால அவன் கூப்பிட தொடங்கினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் தேவச்சனமே, இயேசு யார் என்பதை நம்ம முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. நீங்க நம்ம வேலையில வேலை செய்கிறோமே, இல்ல வேலைக்கு முக்கியத்துவம் தருகிறோமே, இல்ல இந்த நாளில் ஜெபம் வைக்கிறார்களே, இல்ல இந்த நாளில் நம்மளால வர முடியாது என்று நீங்க சொல்லுவீர்களானா, இன்னைக்கு தேவஜனமே, அன்பான தேவஜனமே, நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், இயேசுவை காட்டிலும் வேலையோ இல்ல படிப்போ வேற எதுவும் முக்கியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிங்க? இயேசுவால கூடாதது ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. இயேசுவால கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை அந்த பருத்தி மேல் அந்த குருடன் அவன் அறிந்து கொண்டான். ஏக சிந்தையாக அவன் இயேசுவால இது கூடும் என்பதை அறிந்து கொண்டு சீஷர்கள் அவனை தடுத்த போது முன்னிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, மனுஷர்கள் உங்களை தடை செய்வார்களா? மனுஷர்கள் உங்க சூழ்நிலைகள் இல்ல, அந்த நான் சொன்னது போல அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தடையாய் தோன்றுகிறதா? அந்த தடையை முதலாவது உடைங்க. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட தான் இருக்குது தடையை உடைக்கிறதுக்கான அந்த கருவி. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை தான் அந்த தடையை உடைக்கிறதுக்கான கருவி. உலகம் தடுக்கிறது, இல்ல வேலை தடுக்கிறது, ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேர விடாமல் உலகம் நம்மை தடுக்கிறது என்றால் நம்முடைய சிந்தை தான். இதை காட்டிலும் தேவனை காட்டிலும் வேற ஒன்றும் நமக்கு முக்கியம் அல்ல என்ற சிந்தை நமக்குள் இருக்குமானால், அதான் ஏக சிந்தை நமக்குள்ள இருக்குமானால், நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் கர்த்தருடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்வீர்கள். அவன் பாருங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்க, நமக்கு உலக சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய்கின்றோம். பல நேரங்களில் உலகத்துல நமக்கு ஒரு முறை ஜபிச்சதுக்கு அப்புறம் இதுல அற்புதம், இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை உடனே கொடுத்துருவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்ம ஜெபித்தாலும் நம்மளுடைய ஜெபங்கள் சில நேரங்கள் கேட்கப்படாதது போல இருக்கும் போது நம்மளோட மனசு கஷ்டப்படும். என்னவா இருக்கணும்னா, நான் ஆண்டவரே நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறேன், நம்ம சபைக்கு போறேன், நான் சபைக்கு நல்ல தசமபாகம் கொடுக்குறேன், சபையை நான் கட்டுறேன், சபையில நான் நிலைத்திருக்கிறேன், ஆனா என்னோட ஜெபம் கேட்கப்படல. இவன் யாரு புதுசா ரட்சிக்கப்பட்டு புதுசா பணக்காரவங்கள தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன்ற மாதிரிலாம் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்ற மாதிரி நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரம் நம்ம காத்திருப்பது இருதயத்தை இலக்க செய்யுதான், ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவருக்கு தெரியுமா தெரியாது? ஹல்லேலூயா. உலக தகப்பனே, உலக பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை சரியாய் அறிந்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அறிந்திருக்க மாட்டாரோ? ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எதை எந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும். நீங்க காத்திருக்கிறது, நீங்க உங்களை காத்திருக்க செய்கிறார் என்றால் இந்த நாளில் தேவஜனமே நான் சொல்லுறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? பெரிதான ஆசீர்வாதத்தையா ஒருவராலும் அதை தடுக்க முடியாத ஆசீர்வாதம், ஒருவராலும் திரும்ப பறித்துக் கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருவதற்காக தான் உங்களை காத்திருக்கப்படுகிறார். அதனால காத்திருக்கிறதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. தினங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் கூப்பிட தொடங்கின போது இயேசு நின்று அவனை அழைத்து 49வது வசனத்தை வாசிங்க. அவனை அழைத்து வர சொன்னார். பாருங்க, உடனே அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். பாருங்க, இந்த காரியம் இந்த இடத்துல அவனோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அவன் இயேசுவை கூப்பிட தொடங்கினான். இயேசுவை கூப்பிட்டு தொடங்கின போது அவனை அதட்டினார்கள். நீ கூப்பிடாதப்பா, இந்த கூட்டத்துல கூப்பிடாதப்பா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முன்னிலும் அதிகமாக இயேசுவை கூப்பிடுகிறான். இயேசு நின்று அவனுடைய கூப்பிடுறதை கேட்ட மாத்திரத்துல அவனை கூப்பிட்டு வர சொல்லுகிறார். கூப்பிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து இதுவரையிலும் இருந்த அந்த பிச்சைக்கார தலமாய் இருந்த ஒரு பிச்சைக்காரனுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கிழிந்ததும் அழுக்கும் கந்தையுள்ளதுமா இருக்கும். அந்த வஸ்திரத்தை எழுந்து விட்டுட்டு இன்றையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது என்ற விசுவாசத்துடன் இயேசுவிடத்தில் வந்தாங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வஸ்திரம் அழகா சொல்லுது. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரே சிந்தை தான் அவனுக்குள்ள இருந்தது, ஏக சிந்தை. ஹல்லேலூயா! நான் இன்றைக்கு எப்படியாவது பார்வை அடைய வேண்டும், என்னுடைய இயேசுவை நான் காண வேண்டும். அவன் பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில கண்ணை திறந்த உடனே அவனுக்கு கிடைத்தார் ஒரே ஒரு பெரிய கிஃப்ட். என்னன்னா, முதல் முறையா அவன் பார்க்கிறான், பார்த்ததை இயேசுவை தான் பார்க்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! முதல் முறையா அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. இதுவரைக்கும் அவனுடைய கண்கள் இருளா இருந்தது. அவனுடைய உலகமே, அவன் பிறந்தது முதலே அவனுக்கு எத்தனை வயது என்றாலும் இதுல பைபிள்ல போடல. ஆனால் ஒருவேளை அவனுக்கு எத்தனை வயதான இருந்திருக்கலாம். ஆனால் பிறந்தது முதலே அவன் பார்வை அல்லாமல் அவனுடைய கண்கள் எல்லாம் இருளாக இருந்திருக்கும். ஆனா அவன் இயேசுவை குறிப்பிட்டு தொடங்கின போது அவனுடைய பார்வை அடைய செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா! அவன் பாருங்க, இயேசு இடத்துல வரும்போது தன்னுடைய வஸ்திரத்துல நீக்கி விட்டுட்டு வருகிறான். தேவச்சனமே, சபைக்கு நீங்க வரும்போது உங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் உதறி வெளியே வச்சுட்டு வரணும். ஹல்லேலூயா! சபைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவரை மாத்திரத்தான் நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய கவலைகளை குறித்தோ உங்களுடைய வேதனையை குறித்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் கூப்பிட தொடங்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா! அவருக்கு தெரியும். நீங்க சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை ஆராதிப்பீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா! அதுதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா! திரும்ப விசுவாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக சென்றான். ஹல்லேலூயா! மூன்றாவது காரியம் நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு பின்னாக செல்லுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். இரண்டாவது, இயேசுவை கூப்பிடுங்கள். மூன்றாவதாக, இயேசுவுக்கு பின் செல்லுவர்களாக இருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை கூப்பிட்டு இயேசு யார் என்பதை அறிந்து இயேசுவை பின்னணி செல்லும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் தான் அவனை கூப்பிடாத அதட்டினது, ஆனால் இயேசு அவனை தள்ளவில்லை. ஹல்லேலூயா! இயேசு உங்களையும் என்னையும் தள்ளவில்லை. தேவச்சனமே, இந்த கால வேளையில நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து அவருடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்க விசேஷித்தமானவர்கள், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! அதனால்தான் கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள இருப்பதனால்தான் அவர் உங்களை தள்ளவில்லை. மனுஷர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், மனுஷர்கள் உங்களை வேண்டாம் என்று புறம்பே தள்ளியிருக்கலாம், ஆனால் அவர் நம்மை தள்ளாத தேவன். ஹல்லேலூயா! அவர் சொல்லிட்டு இயேசு நம்மளை பார்த்து சொல்லல, ஒருபோதும் அந்த குருடனை பார்த்து நீ வராத, நீ கூப்பிடாத என்று சொல்லல. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, நீ என் இடத்துக்கு வா, நீ இடத்தில் வரும்போது நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது. ஹல்லேலூயா! அதுதான் அவர் நித்திய ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது, அவரை நம்ம உறுதியா ஏற்றுக்கொள்ளும் போது, ஏக சிந்தையா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா! பரிசேயன் என்ற குருடனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை நடப்பித்தார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு வந்ததுனால கர்த்தர் அவருடைய பார்வை அடைய செய்தார். ஹல்லேலூயா! மருத்தோடு உயிரோடு எழுப்ப தேவனால் கூடும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை மாற்ற அவரால் கூடும். இன்னும் ஏன் கலங்கி கொண்டிருக்கு? இன்னும் ஏன் வேதனை பற்றி கொண்டிருக்கு? சபைக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வாங்க. தாவீது பக்தன் சொல்கிறார், சபைக்கு போக வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். மன மகிழ்ச்சியோட சபைக்கு வாங்க, மன மகிழ்ச்சியா ஆண்டவர் ஆராதிங்க, மன மகிழ்ச்சியோட ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போங்க, வீட்டுல வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா! முதலாவது நம்ம பார்த்த ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது, இயேசுவை கூப்பிடுங்கள். மூன்றாவது காரியம், இயேசு பின் செல்லுங்கள். ஹல்லேலூயா! இயேசு பின் செல்லுகிறது என்பது
இயேசுவினுடைய சாட்சியை அறிவிக்கிறதா இருக்கும், இயேசுவோட ஊழியத்தை செய்கிறதா இருக்கும். இன்றைக்கு நான் தேவ ஜனமே, உங்களுக்கு நீங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் ஒரு விசேஷ தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரா என்றார், உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார் என்றால் உடனே உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு நீங்க வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பு பரலோகத்திலே இந்த கருமையான இந்த கால வேளையில ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கவனிக்கும்படியாக வைத்து உங்கள் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவச்சனமே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்கப்பா. உங்களை நோக்கி கூப்பிடும் போது அதிசயம் நடக்கும். மனுஷனால் இது கூடாதது, ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி அப்பா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அருளும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வாரம் முழுதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்த ஒரு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் முறையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே இந்த நாளில நல்ல வார்த்தைகளையும் ஆண்டவரே நல்ல செய்திகளையும் கொடுக்க கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். மகன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்குள் வாழ கிருபை செய்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டது, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டது, எப்பத்தா என்று சொன்னாரே செத்துவே தேற்றினாரே, எப்பத்தா மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஆண்டவரே, உம்மால கூடாதது ஒன்றுமில்லப்பா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உனக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தாவே, இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும்.
பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். பெயர் பெறாத ஆசீர்வதி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரே பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தர் வரும் அளவும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.